இலங்கையினுடைய கடவுச்சீட்டு உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு வருஷமும் அது கொஞ்சம் வலுப்பெற்று கொண்டே இருக்கு. கடந்த வருடம் 4 அதாவது 4 நாடுகளை முந்திருந்தது தரப்படுத்தல. ஹென்லி அப்படின்ற தரப்படுத்தலின் அடிப்படையில் பல நாடுகளுடைய பாஸ்போர்ட்டுகளை தரப்படுத்துவாங்க. இது எப்படி தரப்படுத்துவாங்கன்னு சொன்னா, அந்த நாடுகள் எத்தனை நாடுகளுக்கு ஃப்ரீ விசா, அதாவது எங்களுடைய இலங்கை பாஸ்போர்ட்டுக்கு எத்தனை நாடுகளுக்கு நாங்க விசா இல்லாம பயணிக்கலாம் அப்படின்ற தரவுகளின் அடிப்படையில் இது தரப்படுத்தப்படுது. அந்த அடிப்படையில் இலங்கை இந்த வருஷமும் 5 இடங்களை முன்னேற்றி கொண்டு வந்திருக்கிறது. நம்முடைய இலங்கை பாஸ்போர்ட்டுக்கு இப்ப வரைக்கும் 42 நாடுகளுக்கு விசா இல்லாம பயணிக்கலாம். அந்த அடிப்படையில தான் இந்த முறை 5 இடங்கள் முன்னேறி இருக்கிறது. 96ல இருந்து 91க்கு முன்னேறி இருக்கு அப்படின்றது பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. உலகத்திலேயே மிக பலம் வாய்ந்த பாஸ்போர்ட் வைத்திருக்கிற நாடு சிங்கப்பூர். சிங்கப்பூர் தான் அதிகமான உலகத்தின் நாடுகளுக்கு விசா இல்லாம, நீங்க சிங்கப்பூர் பாஸ்போர்ட் வச்சிருந்தீங்களா இருந்தா 193 நாடுகளுக்கு பயணம் செய்யலாம் விசா இல்லாம. அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளுக்கு பயணம் செய்யக்கூடிய மிக பலம் வாய்ந்த பாஸ்போர்ட் உள்ள நாடுதான் சிங்கப்பூர். அதே போல ஜப்பான், தென்கொரியா, இந்த நாடுகள் 193 நாடுகளுக்கு பயணம் செய்யலாம். இந்த 3 நாடுகள் தான் மிகப்பெரிய அளவான நாடுகளுக்கு பயணம் செய்யக்கூடிய பாஸ்போர்ட்டுகளை வைத்திருக்கிற நாடு. இந்தியாவும் இதுல முன்னேறி இருக்காங்க. இந்தியா இப்ப 8 இடங்கள் முன்னேறி 77வது இடத்துக்கு வந்திருக்காங்க. இதுல இன்னும் ஒரு முக்கியமான பரிதாபமான விஷயம் சொன்னா, பாகிஸ்தான், ஈராக், சிரியா, ஆப்கானிஸ்தான் நாடுகள் கடைசி 4 இடங்கள்ல இருக்கு. இலங்கையை பொறுத்தவரையில் இது ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியாக பார்க்கப்படுது.